இந்த கூவம் ரிவர் பக்கத்தில் தான் இந்த பில்டிங் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இந்த பில்டிங்கில் இந்த ரிவர் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த போர்வெல் வாட்டர் அண்ட் வெல் வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்ப புவர். இந்த வெளியில் இந்த ரிவர் போகிறதுனால இங்கே இருக்க வாட்டர் வந்து ரொம்ப கண்டாமினேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்வெல் வாட்டரை தான் இப்போ நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். ட்ரீட் பண்ணி ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சிஸ்டத்தை நீங்கள் இப்போ பார்க்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி தரணும்னு அவங்க கேட்டுட்டதுனால நம்ம வாட்டரை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த வாட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டமாக நம்ம டிசைன் பண்ணி அவங்களோட ட்ரிங்கிங், அதுக்கப்புறம் வந்து குக்கிங், அப்புறம் பேசிக்காக அவங்களோட வாஷ் பேஷன்ஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, காகுல் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்துக்கும் இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க போர்வெல் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம ஒரு மொட்டை மாடியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு மாடியில் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு வந்து கம்ப்ளீட் ஒரு ஷெட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து எம்எஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஷெட் மாதிரி போட்டு உள்ள சிஸ்டம் வச்சுருக்கோம். இதுவே வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ஷெட் இல்லாமல் நம்ம ஓப்பனில் வைக்கிற மாதிரி மிஷின்ஸும் அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த ஷெட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே தான் மிஷின் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினுக்கு தேவையான ஃபில்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின்லேருந்து வர டேங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான டேங்க்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு எஸ்எஸ் டேங்க் தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேங்க்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேமும் வந்து எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, வெரி நியர் டு த ரிவர் இருக்கிறதுனால கரோஷன் அதிகமாகிருங்கிறதுனால எஸ்எஸ்ல இந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் வந்து ஒரு பேசிக் மிஷின் தான். இதுலேயே வந்து நிறைய நம்ம க்ளோஸ் மாடல் மிஷின்ஸை இதே ஒரு பில்டிங்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த மாடலும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இந்த மாடல் வந்து இட்ஸ் அ பேசிக் மிஷின். ஏன் நம்ம பேசிக்காக கொடுத்துருக்கோம்னா, இந்த இடத்துல இவ்வளோ போதும் அப்படிங்கிறதுனால, பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ் ஷெட்குள்ளே இருக்கிறதுனால பேசிக் மிஷினே போதுமானது. இந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட் வாட்டர் பம்ப்னு ஒரு பம்ப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபீட் வாட்டர் பம்ப். இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஃபீட் வாட்டர் பம்ப். இந்த பம்ப் என்ன பண்ணுன்னா, நமக்கு டேங்க்ல இருந்து வர தண்ணியை, இந்த டேங்க்லேருந்து வர தண்ணியை பம்ப் பண்ணி இந்த ஃபில்ட்ரேஷன் வெஷலுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த இடத்துல இன்லெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வ் ஒன்று போட்டுறோம். ஒன்ஸ் மிஷின் ஃபில் ஆனோடனே அந்த வால்வு க்ளோஸ் ஆகிடும். ஸோ தண்ணி உள்ளே வராது. அதே மாதிரி தண்ணி அங்கே இல்லைனாலும் அந்த வால்வு க்ளோஸ் ஆகிடும், மிஷின் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த டேங்க்ல இருக்கிற வாட்டரை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாண்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ல கொடுக்குறோம். இந்த சாண்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் இருக்கிற ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸை 130 மைக்ரான்ஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ணி வாட்டரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை கிளியர் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் இருக்கிற அன்வான்ட் ஸ்மெல், எக்ஸஸ் குளோரின் ஸ்மெல், ஒரு பயாலஜிக்கல் கண்டென்ட், நீங்கள் டேங்க்ல வாட்டர் ஸ்டோர் பண்ணும்போது நிறைய ஸ்மெல் கிரியேட் ஆகும் வாட்டரில், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாட்டரை வந்து ஸ்மெல் ஃப்ரீ வாட்டராக கன்வெர்ட் பண்ணிடும். இது ரெண்டையுமே இந்த வால்ஸ் யூஸ் பண்ணி பேக் வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் அ டே மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ் பேக் வாஷ் பண்ணோம்னா இதுக்கு இருக்க ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆனது, அன்வான்ட் ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வாட்டர் வந்து நேராக இந்த மைக்ரான் ஃபில்டருக்கு என்டர் ஆகுது. இந்த மைக்ரான் ஃபில்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 5 மைக்ரானுக்கு மேலே இருக்கிற இந்த ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இந்த மைக்ரான் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடும். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 2 மந்த்ஸ் வந்து இதை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போடலாம். ரொம்ப மோசமாயிருச்சுன்னா புதுசாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபில்டர் ஆகிற வாட்டருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரெஷர் செக்ஷன் ஒன்று கொடுத்தோம். இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, உங்களோட டேங்க்ல தண்ணி இல்லைன்னா மிஷின் ஆஃப் பண்ணுறதுக்கு லோ ப்ரெஷர் ஸ்விட்ச். ஒருவேளை ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி இல்லைன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுலேருந்து வர மிஷினும் தண்ணியும் ஸ்டாப் ஆகிடும். இந்த ஃபில்டரான வாட்டர் பார்த்தீங்கன்னா நேராக இந்த பைப் லைன் சொல்லி அந்த பம்பில் என்டர் ஆகுது. இந்த பம்ப் வந்து ஹை ப்ரெஷர் பம்ப்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார் 3 பார் ப்ரெஷர் டெவலப் பண்ணும். இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து 12 பார் 14 பார் 15 பார் ப்ரெஷர் ரைஸ் பண்ணும். பேஸ்ட் ஆன் த வாட்டர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பம்பை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஹை ப்ரெஷர் பம்ப்குள்ளே போகிற வாட்டர் என்ன ஆகும்னா, ஹை ப்ரெஷர் ஆகி நேராக இதுக்குள்ளே ஒரு மெம்பரேன் ஒரு ஃபில்டர் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் 2 பிளாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுதான் மெம்பரேன் ஃபில்டர். இப்போ நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் மெம்பரேன் ஃபில்டர். இந்த மெம்பரேன் ஃபில்டருக்குள்ளே இந்த வாட்டர் என்டர் ஆகிடும். இந்த மெம்பரேன் ஃபில்டருக்குள்ளே வாட்டர் என்டர் ஆன உடனே இந்த வாட்டரில் இருந்து சால்ட் வாட்டர் தனியாகவும் ஃபில்டர்டு வாட்டர் தனியாகவும் பிரிஞ்சிடும். அந்த ஃபில்டரான வாட்டர் வந்து அந்த மெம்பரேன் ஃபில்டர்லேருந்து நேராக இங்கே ஃப்ளோ மீட்டருக்கு வரும். ஃப்ளோ மீட்டர் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, தண்ணியில் எவ்வளோ வாட்டர் 1 மணி நேரத்துக்கு ஃபில்டர் ஆகுதுங்கிறது இந்த ஃப்ளோ மீட்டர் காமிக்கும். இந்த ஃப்ளோ மீட்டர் வழியாக வந்து இந்த ஃப்ளோ வந்து நேராக போயிட்டு இந்த டேங்க்ல போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த டேங்க் வந்து கம்ப்ளீட் SS304 டேங்க்குங்கிறதுனால இந்த வாட்டர் ஸ்டோர் ஆகிற வாட்டர் எப்போவுமே கண்டாமினேட் ஆகாது. நேராக இந்த வாட்டர் ஸ்டோர் ஆகிட்டு இங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி அவங்களோட கேன்டீன், அவங்களோட ட்ரிங்கிங், அவங்களோட வாஷ் பேஷன், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிடுது. இந்த வந்து அடுத்தது நம்ம ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது இந்த கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் என்ன பியூட்டினா, நான் ஆன் பண்ணுற பாருங்க, இந்த கண்ட்ரோல் பேனலில் 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. மேனுவலும் இருக்குது, ஆட்டோவும் இருக்குது. ஸோ ஆட்டோவில் போட்டிங்கன்னா
எப்போவுமே தண்ணி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். தண்ணி தீர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதே மாதிரி இதில் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இண்டிகேஷன்ஸ் மூலியமாகவே நீங்கள் அதை பார்த்துடலாம். எல்லா இண்டிகேஷன்ஸ் இதுலேயே இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து எமர்ஜென்சி ஆஃப் ஒன்று இருக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா மிஷின் உடனே ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் ஆகிடும். இதுதான் இந்த ரா வாட்டர் டேங்க். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லேயர் டேங்க் போட்டிருக்கோம். பிகாஸ் என்ன ரீசன்னா, நம்ம இது வெளியே வைக்கும்போது இந்த ட்ரிபிள் லேயர் டேங்க் இருந்தால் தான் வாட்டர் வந்து சேஃபாக இருக்கும். இந்த டேங்க் நம்மளா ஃபிக்ஸ் பண்ணது. இதில் வாட்டர் வந்து போர்வெல் வாட்டர் வந்து இந்த டேங்க்ல ஸ்டோர் ஆகிடுது. அந்த டேங்க்லேருந்து நம்ம ஒரு அவுட்லெட் எடுத்து அதை வந்து நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இதுதான் இந்த மிஷின், இந்த மிஷினோடைய ரா வாட்டர் டேங்க். அந்த இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இருக்கும். இந்த பம்புக்கு போகிற இன்லெட் இதில் தான் போகும். ஸோ இதுலேருந்து நேராக இந்த டேங்க்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி லைன் எடுத்து இதில் கொடுத்துருக்கோம். இட்ஸ் a ட்ரிபிள் லேயர் டேங்க் meant for storage of raw water. இந்த ரா வாட்டர் டேங்க்லேருந்து தான் மிஷினுக்கு வாட்டர் போகுது.